வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மைக்கேல் ஒடான்ஜே எழுதின த இங்கிலீஷ் பேஷண்ட் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த நாவலை அவர் 1992 தான் எழுதினார். இதில் 4 மக்களை பற்றி அவர் கேரக்டர்ஸாக வச்சுருக்காரு. அந்த 4 பேருமே ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தவங்க மாறுபட்டவங்க. ஆனால் எல்லாருமே 2ஆம் உலகப் போரில் இட்டாலியன் கேம்பெயின் ஒன்று இட்டாலியன் விழாவில் நடக்குது. அங்கே ஒன்று சேர்றாங்க. இவங்க அந்த 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னு அடையாளம் தெரியாதபடி அப்படியே எரிஞ்சு போன ஒரு மனுஷன். அவன் பேர் யாருக்குமே தெரியல. ஆனால் அவன் இங்கிலீஷ் அப்படின்றதுனால எல்லாருமே அவனை இங்கிலீஷ் மேனு தான் கூப்பிட்றாங்க. இந்த இங்கிலீஷ் மேனோடைய நர்ஸான ஒரு கனடியன் ஆர்மி நர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி சாப்பர், இன்னொருத்தர் கனடியன். அவர் தன்னைத்தானே திருடன்னு சொல்லிக்கிறாரு. இந்த 4 பேர் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இந்த கதை நார்த் ஆஃப்ரிக்கன் கேம்பெயினில் நடக்கிற மாதிரியும், அங்கே இந்த பேஷண்ட்ஸோட ரியாக்ஷன், அதாவது இந்த எரிஞ்சு போயிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அவருக்கு அந்த நெருப்பு காயம் படுறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் இப்போ தற்காலத்தில் நடந்துட்டுருக்கு, அவருடைய எமோஷ்னல் ஃபீலிங்ஸு எல்லாமே அவர் மூலமாகவும் மற்ற கேரக்டர்ஸ் மூலமாகவும் சொல்கிற மாதிரி இந்த கதை இருக்குது. இந்த கதை இந்த 4 கேரக்டர்ஸுமே ஒருத்தர் சொல்லிக்கிட்டே வராங்க. இதில் கடந்த காலமும் நிகழ்காலமும் மாறி மாறி வந்துட்டுருக்கு. அதுதான் இந்த கதையோட சிறப்பு. இந்த கதை 1987 அவர் எழுதினது இந்த ஸ்கின் ஆஃப் அ லயன், இந்த கதையோட தொடர்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கதையில் ஹேனா அப்புறம் கேரபோகா இருக்காங்க. அவங்களும் இதில் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணுற மாதிரி தான் அந்த கதையை எழுதியிருக்காங்க. இவங்க மூலமாக தான் அந்த பேட்ரிக் லெவிஸ்ன்ற கேரக்டரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த புக்குக்கு 1992 புக்கு ப்ரைஸும், 1992க்கான கவர்னர் ஜெனரல்ஸ் அவார்டும், 2018க்கான கோல்டன் மேன் புக்கர் ப்ரைஸும் கிடச்சிருக்கு. இந்த கதையை அவரே 1996 படமாகவும் இதே டைட்டிலில் எடுத்திருக்காரு. அதாவது இங்கிலீஷ் பேஷண்ட்ன்ற டைட்டில்லையே 1996 இவர் படமாக வெளியிட்டிருக்காரு. இந்த கதையோட பேக்ட்ராப் நார்த் ஆஃப்ரிக்கன்னு, அங்கே இருக்கிற இட்டாலியன் கேம்பெயின்ஸு, 2ஆம் உலகப் போர் போது இருந்த அந்த கேம்பெயின்ஸ் வச்சு தான் இந்த கதையில் இந்த இங்கிலீஷ் பேஷண்ட்டோடைய மெமரிஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் அந்த பாம்பெல்லாம் ஒரு வில்லா சான் கிரோலமான்ற ஒரு இடத்த டேமேஜ் பண்ணியிருக்கு. அது ஒரு இட்டாலியன் மொனாஸ்ட்ரி. அங்கே நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ இவரை பார்த்துக்கிறது ஹேனான்னு ஒருத்தங்க தான். இவங்களும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கனடியன் ஆர்மி நர்ஸ் தான். இதில் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் சாப்டர்ஸ்லாம் கிப்புன்னு ஒரு இந்தியன் சீக்குக்காக அவரை பற்றி எழுதியிருக்காங்க. அவர் இங்கிலாண்டில் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் இங்கிலாண்டில் சாப்பராகவும் வேலை செஞ்சுருக்காரு. இப்போ இதில் இந்த இங்கிலீஷ் பேஷண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா, அவருடைய ஒரு ஹெரோடாட்டஸ்ன்ற ஒரு புக்கு தான். அதில் த ஹிஸ்ட்ரிஸ் அப்படின்ற ஒரு பார்ட் மட்டும்தான் இப்போ அவர்கிட்ட இருக்குது. அதுவும் ஒரு பேராஷூட்லேருந்து தப்பிச்சு கீழே போட்டு தூக்கி போடும் போது அவருக்கு கிடச்சது தான். இந்த புக்கை யாராவது படிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவருக்கு அவர் ஒரு பாலைவனத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அது சுற்றி பார்த்துருந்துருக்காரு. அதை பற்றிய ஞாபகம்லாம் அவருக்கு வருது. ஆனால் எல்லா ஞாபகம் வந்தாலும் அவரோட பேர் மட்டும் அவருக்கு ஞாபகமே வரலை. ஆனால் எல்லாருமே அவர் பேசுகிறத வச்சு, அவர் குரலை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷாக தான் இருக்கணும் அப்படின்றதுனால இவரும் நம்ம இங்கிலீஷ் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தனக்குள்ளேயே உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஹங்கேரியன் கவுண்ட்டு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு டெசர்ட் எக்ஸ்ப்ளோரர். அவரோட பேர் லாஸ்லோ டி ஆல்மெசி. ஆனால் இதெல்லாம் அவருக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பிரிட்டிஷ் கார்ட்டோகிராஃபிக் குரூப்பில் அவரும் ஒரு மெம்பரு. இந்த கேரபோகியான்றவர் ஒரு இட்டாலியன் கனடியன். அவர் பிரிட்டிஷ் ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸில் 1930s இருந்திருக்காரு. அவர் ஹேனாவோடைய அப்பாவான பேட்ரிக்கோட ஃப்ரெண்டு. அது மாத்திரம் இல்லாமல் அவளுடைய ஸ்டெப் மதரான கிளாராவுக்கும் அவர் ஃப்ரெண்டு. அவர் நார்த் ஆஃப்ரிக்காலேயே ஸ்பையாக இருந்துட்டார். அதுக்கப்புறம் ஜெர்மன்ஸ் அந்த இடத்த கைப்பற்றிட்ட அப்புறம் அவர் இட்டாலிக்கு போயிட்டார். ஆனாலும் அவரை பிடிச்சிட்டு அவரை டார்ச்சர் பண்ணி அவரை கேள்வியெல்லாம் கேட்டு எந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய கையில் இருக்கிற கட்டை விரலெல்லாம் வெட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஜெயிலேருந்து அமுச்சிடுறாங்க. இப்போ அவர் பாண்டியஸ் ஆண்டா ட்ரின்டா பிரிட்ஜில் இருக்கார். அதையும் இப்போ அழிச்சிட்டு தான் இருக்காங்க.
இப்போ அவருக்கு உடம்பு வந்து நிறைய பாதிப்பு இருக்குல்லையா அந்த டார்ச்சரால். அதனால் அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 4 மாதம் இருக்கார். அப்போ தான் அவர் வந்து இந்த இங்கிலீஷ் பேஷண்ட்டை பற்றியும் ஹேனாவை பற்றியும் வந்து கேள்விப்படுறாரு. இப்போ கேரவோகியாவுக்கும் நிறைய ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஸ்கார்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்த 2ஆம் உலகப் போர் வந்து அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. இப்போ வந்து இந்த தண்டர் ஸ்டார்ம் போது கிப்பும் இன்னொரு பிரிட்டிஷ் சோல்ஜரும் வந்து அந்த விழாக்கு வராங்க. அப்போ ஹேனா வந்து பியானோவில் வந்து வாசிச்சுட்ருக்காங்க. அப்போ கிப் வந்து முடிவு பண்ணுறாரு, சரி நம்ம இந்த விழாலே தங்கியிருக்கலாம், தங்கிட்டு எல்லாமே வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது கிப்பும் இந்த இங்கிலீஷ் பேஷண்ட்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா வந்து இந்த இங்கிலீஷ் பேஷண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு வந்து இந்த அலைட் அண்ட் எனிமி வெப்பனரி பற்றிலாம் நிறைய தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி டஸ்கனியான்ற நாட்டை பற்றின அந்த நில அறிவெல்லாம் நிறையா இருக்குது. டோப்போகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற அந்த அறிவெல்லாம் இருக்கிறதுனால 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஒரு நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா, ஹேனா வந்து அவங்க உயிரையே வந்து ரிஸ்க் எடுத்து கிப்பு வந்து ஒரு வாட்டி பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்போது வந்து அவங்க வந்து அவங்க உயிரையே வந்து ரிஸ்க் எடுத்து அவங்கள காப்பாற்றுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம 2 பேரும் செத்தே போயிருக்கலாம்ல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிப்பும் ஹேனாவுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2 பேருமே வந்து ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சுட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிடுறாங்க. இந்த இங்கிலீஷ் பேஷண்ட் வந்து நிறைய நேரம் வந்து மார்ஃபின் கொடுத்து அவர் ஒரு மயக்கத்திலே வச்சுருக்காங்க. அந்த மயக்கத்தில் அவர் நிறைய விஷயத்த சொல்கிறாரு. அவர் வந்து கேத்ரின் கிளிஃப்டன் ஒரு இங்கிலீஷ் விமனை வந்து காதலிச்சிருக்காரு. ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் ஜெஃப்ரியோட தான் அவங்க வந்து இந்த ஆல்மசி இருந்த அந்த பாலைவனத்தில் அவங்களும் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் டீமாக தான் வந்திருக்காங்க. ஆல்மசிக்கு வந்து கேத்ரினோட குரல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் வந்து அவங்க ஹெரோடோட்டஸ் டேல் ஆஃப் த கேண்டிடலஸ் படிக்கும் போது அந்த கேம்ப் ஃபயர்லாம் ராத்திரியில் ஏற்றிட்டு படிக்கும் போது அவருக்கு அப்படியே அவங்கக்கிட்ட ரொம்ப ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு. 2 பேரும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நான் இந்த மாதிரி உங்களோட ஒரு அஃபேர் வச்சுக்கிறது என் கணவருக்கு தெரிஞ்சதுன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விலகிடுறாங்க. இப்போ ஜெஃப்ரியை வந்து ஆல்மசிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் கைரோக்கு வந்து ப்ளேனில் தான் போகிறேன், அதனால் வந்து ஏன்னா இப்போ போர் வரப்போகுது, அதனால் கேம்பெல்லாம் வந்து நம்ம வந்து மூடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஆல்மசிக்கு தெரியாது கேத்ரினும் அதே ப்ளேனில் தான் வர போகிறாங்கன்னு. இப்போ அந்த பிளேன் வந்து அப்படியே கீழே ஓடி போய் திடீர்னு கிராஷ் ஆகிடுது. அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆனதில் ஜெஃப்ரி அங்கேயே இறந்துடுறாரு. கேத்ரினுக்கு வந்து உள்ளே நிறைய அடிபட்டுடுது. அதனால் ஆல்மசி என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள எடுத்துன்னு போய் கேவ் ஆஃப் சிம்மர்ஸில் பத்திரமா வச்சுட்டு வராரு. இப்போ கேரவோகியா வந்து ஆல்மசி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருந்த அந்த அஃபேர்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஆல்மசி என்ன பண்ணுறாரு, சரி சொல்லிவிட்டு ஒரு 3 நாள் ட்ரெக்கு வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ட் எல்டாஜ், அந்த இடம் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்குது, அங்கே போய் நம்ம எதாவது ஹெல்ப் வாங்கிட்டு வரலாம், ஏன்னா இவளுக்கு உள்ளே அடிபட்டிருக்கு அதை சரி பண்ணுறதுக்குன்னு. ஆனால் வந்து அவங்க வரும்போது அவரை ஒரு ஸ்பைன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவர் பேரை வச்சு அதே பேரில் ஒரு ஸ்பை இருந்ததுனால நீ வந்து ஒரு ஸ்பை தான் வச்சுட்டு அவரை வந்து கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு அவரை கைது பண்ணி வச்சுருக்காங்க. அவர் எவ்வளவோ சொல்கிறாரு, இந்த மாதிரி கேத்ரின் ஒருத்தவங்களை வந்து நான் கேவ் ஆஃப் சிம்மர்ஸில் வச்சுருக்கேன், அவங்க ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னும் போது கூட அவங்க யாருமே கேட்குறதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஜெர்மன் ஸ்பைஸ் எல்லாம் அந்த டெசர்ட் கைராவில் இருக்காங்க இல்லையா, அங்கெல்லாம் எங்கே இருக்காங்கலாம் போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த கேவில் வரும்போது கேத்ரின் வந்து இறந்து போய் தான் இருக்காங்க. அவங்க உடலை வந்து அவர் எடுத்துக்கிட்டு திரும்பி பிளேனில் எடுத்துன்னு வந்துட்டுருக்காரு. அப்போ என்ன ஆகிடுதுன்னா பிளேனில் வந்து எண்ணெய் வந்து லீக் ஆகிடுது. லீக் ஆகி அவர் மேலே நிறைய எண்ணெய் வந்து பட்டுடுது. அது மாத்திரம் இல்லாமல் பிளேன் வந்து நெருப்பிடிச்சிக்குது. அப்போ பிளேனும் எரிஞ்சிடுது, இவர் உடம்பையும் நல்லா பயங்கரமாக எரிச்சு விட்டுடுது. ஆனால் அவர் ஒரு பேராஷூட்டில் வந்து ஏறிட்டு அந்த பிளேன்லேருந்து அவர் வந்து தப்பிச்சிடுறாரு. என்னென்னா அங்கே அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்களா, பெடோவன் குரூப்பு, அவங்க தான் எரிஞ்சு போன ஒரு உடம்பை பார்த்து இவரை வந்து காப்பாற்றுறாங்க. இந்த நாவலோட கடைசியில் பார்த்திங்கன்னா கிப்புக்கு வந்து தெரிய வருது, அதாவது வந்து யூஎஸ் வந்து ஹிரோஷிமா நாகாசாக்கி மேலே பாம்பு போட்டிருக்காங்கன்னு. இது ஒரு ஹெட்செட் போட்டுட்டு அவர் எல்லாத்தையும் கேட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கும் வந்து இந்த இங்கிலீஷ் பேஷண்ட்டுக்கும் வந்து
வாய் வார்த்தை வந்துட்டு கிட்டத்தட்ட அவர் ஷூட் பண்ணுற நிலைமைக்கு போயிடுறாரு. ஆனால் ஹேனா தான் வந்து இல்லை இப்போ சண்டையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ கேரோகா என்ன சொல்கிறாருன்னா, இதே வந்து இது ஒரு ஒயிட் நேஷனாக இருந்தால், அதாவது வெள்ளையர்கள் வாழுற இடமா இருந்தால் இவங்க கண்டிப்பாக பாம்பே போட்டிருக்க மாட்டாங்க. இது வந்து ஜப்பானுன்றதுனால தான் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிப் வந்து அந்த வில்லா விட்டு போயிடுறாரு. ஏன்னா வந்து இனிமேலுக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்காரங்களோடலாம் அவரால் நட்பாக இருக்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் அவர் மனசில் வந்துடுது. அதனால் அவர் இந்தியாவுக்கு திரும்பி போயிடுறாரு. அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து 2 பசங்களும் இருக்காங்க. ஆனாலும் அவரால் ஹேனாவை மறக்க முடியல அப்படின்னு தான் அந்த கதை வந்து முடியுது. இதே தான் திரைப்படமாகவும் எடுத்துகிட்டு ரொம்ப வெற்றிகரமாக ஓடின ஒரு திரைப்படம் அது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.